சென்னை திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. நார்மலான பஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஸ்பெஷல் பஸ் தான். இது ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் தான். வசந்தம். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு தாங்க. இதை பார்த்தாலே தெரியும், என்னடா பின்னாடி எம்டிசி பஸ்லாம் நிற்கிது, கண்டென்ட் இல்லாமல் எம்டிசி பஸ் விளாக் இருக்க வந்துட்டேன் நினச்சிருவீங்க. கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி பஸ்னால் நீ அதிகமாக பார்த்தது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்துருப்போம். அப்புறம் இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை நம்ம பார்த்துருப்போம். அதை தவிர்த்து நீ எங்கடா எம்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி விளாக் இருக்கிறதுக்கு என்னன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அதில் தான் ட்விஸ்ட்டு. சென்னையில் கோயம்பேடு கிளாம்பாக்கத்தை தவிர்த்து இன்னும் சில இடங்கள்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆவடி, திருவொற்றியூர், திருவான்மியூர், பிராட்வே, இந்த மாதிரி இடங்கள்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து ஒரு சில எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ஒரு சில ரூட்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. குறிப்பாக கோயம்புத்தூர், திருச்செந்தூர், சவுத்தில் போகிற பஸ்ஸஸ் ஒரு சிலதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு எம்டிசி பஸ் ஸ்டாண்டு தான் இன்றைக்கி வந்துருக்கும். சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஏரியாவிலேருந்து கிளம்பக்கூடிய ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் தான், சவுத் நோக்கி போகக்கூடிய ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த பஸ்ஸு போர்டில் தெரியுதா? தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளியராக இருக்குது. திருவான்மியூர் லிஸ்ட்டில் சொன்னப்போ வந்து 2வதோ 3வதோ அந்த இடத்துல தாங்க இன்றைக்கி இருக்கும். சென்னை திருவான்மியூர் எம்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். இங்கேருந்து எம்டிசி விளாக் கிடையாது, எஸ்சிடிசி விளாக். எந்த ஊருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சென்னை திருவான்மியூர்லேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸை தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் எங்கடா இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, பின்னாடி போகிற எம்டிசி பஸ்ஸாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அபோட் டர்னை போட்டோன்னு வைங்களேன், புது எம்டிசி. இன்னொரு டர்னை போட்டோன்னு வைங்களேன், நம்ம எஸ்சிடிசி. எஸ், எம்ஜி லீரா பில்ட் பண்ண எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னை திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற பஸ்ஸு. நார்மலான பஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஸ்பெஷல் பஸ் தான். இது ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் தான். வசந்தம். நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், மல்லிகை, நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஸ்ஸஸ் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்றைக்கி ஆட் ஆக போகிற பஸ்ஸு எஸ்சிடிசி வசந்தம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான சர்வீஸ் தான். சென்னையிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறது திருநெல்வேலி மக்களின் ஒரு ஃபேமஸான பஸ்னே சொல்லலாம், எஸ்சிடிசி வசந்தம். ஸோ இந்த பஸ்ஸை தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். யூஸ்வலாக கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்புவோம், பட் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஒரே மாதிரி கண்டென்ட்டாக பண்ணுறோமே, வித்தியாசமாக எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் இது ஒன்று எனக்கு கண்ணில் சிக்கிச்சு. ஸோ எஸ், திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுசாக ஒரு கண்டென்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த பக்கம் இதுவும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போகிற பஸ் தான். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிற பஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஒரு 2-3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க திருநெல்வேலிக்கு. ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு இருக்குது, ஒரு பஸ் திருச்செந்தூர் கூட இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பஸ், திருநெல்வேலிக்கு ஆப்ரேட் பண்ணுற லாஸ்ட் பஸ். நைட் 8 மணிக்கு கிளம்பும் இங்கேருந்து. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆகுது. இன்னொரு 45 மினிட்ஸ் இருக்குது. பர்மிஷன்லாம் கேட்டேன், vlogலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ யா, ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்த்துடலாம். This is the future. Evolution. பஸ்ஸோட எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்போம். வெளில பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. ஏதோ சிம்போலன்னு சொல்லிட்டு ஏதோ டைல்ஸ் அண்ட் பார்த்து அந்த அதோட பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டியிருக்காங்க. பிளாக்கோ பர்பிளோ இருட்டில் சரியாக தெரில, வெளியே போனதுக்கப்புறம் மேபி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ எம்ஜி லீரா யூஸ்வல் டைப் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் அந்த வசந்தம்ன்ற ஸ்டிக்கர், ரூட் நேம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தரமணி, தாம்பரம் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே நிறைய பிக்கப்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக கவர் பண்ணுவோம். எக்ஸசைஸ் தான் பார்த்தாச்சு இல்லையா? உள்ளே வாங்க, பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா நம்ம டிரைவர் கேபின் வந்துச்சுங்க. யூஸ்வலான ஸ்பேசியஸ் கேபின். லாஸ்ட் வீக் நம்ம BS6 பார்த்தோம். இதான் BS4 தான். ஏசி பஸ் இன்னும் அதெல்லாம் BS6 ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமேல் வருவோம். ஃபர்ஸ்ட் வாங்க உள்ளே போய் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். This is the future. Evolution.
எஸ்சிடிசி பஸ்ஸோட இன்டீரியர்ஸ்க்குள்ள வந்திருக்கோம். உள்ள வந்தோடனே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பஸ்ஸஸில் பார்க்கறத விட செம பிரைட்டாக இருந்துச்சுங்க. உள்ள வந்தோடனே அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள எல்லாம் இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. எல்லா லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. கீழேயுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு லைட்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த வாட்டி எதில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்லாம் போகிற அளவுக்கு நம்ம வசதி கிடையாது. சீட்டரில் தான் கீழே ஒரு சிங்கிள் சீட்டில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ சீட்டில் கம்யூனிட்டிஸ்லாம் நம்ம கீழே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மேலே ஸ்லீப்பர் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து மேலே பர்த்தில் ஏற்றியாதீங்க. யூஸ்வலாக சொல்கிறது தான் கீழே வச்சுட்டு மேலே ஏறிப்போங்க. ஸோ ஒரு நல்ல ஒய்டான ஒரு பெர்த்தை கொடுத்துருக்காங்க. எம்ஜியோட யூஸ்வல் டிப்பிக்கல் கலர்ஸ் அந்த ப்ரௌனிஷ் அதில் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்வல் எம்ஜி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பில்லோ பார்த்தீங்கன்னா அந்த எலிவேட்டட் பில்லோ, அதுக்கு ஒரு கவரும் போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில். மேலே ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லைட்டு, இந்த பக்கம் ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கும். எஸ் இருக்குது. சார்ஜிங் வந்து யூஎஸ்பி டைப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர். ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தலைக்கிட்டையும் கால்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பர்த்தில் 2 இருக்கும். எல்லாமே ஒரு 2 பீப்புள் சேர்ந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு லக்கேஜ் ஹோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே எல்லாமே டபுளாக இருக்கும். சீட்டர் நம்ம சீட்டர் கிடையாது. நான் வந்துட்டு இங்கிட்டு சிங்கிளில் தான் போட்டிருக்கேன். சரி இங்கிட்டு ஃப்ரீயாக இருக்கே, அதனால் இங்கிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த டபுளில் உட்காந்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கணும்னு காமிச்சிட்றேன். ஃபுட் ரெஸ்ட்டு யூஸ்வலான டைப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுச் ஒன்று, ஆம் ஹோல்டர்ஸ். இது மேலே பாருங்களேன் கவர் போட்டிருக்காங்க. நாத்தா தேசிங்க ராஜன் அப்படின்ற அவங்க ஸ்பான்சரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர்ஸ் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த கவர் ஒன்று கொடுத்துருக்குது. இந்த சைடு பார்த்தோம்னா ஆம் ஹோல்டர்ஸ் 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. சீட்டுமே நல்லா ப்ராடாக பெருசாக தான் இருக்குது. நீட்டாகவே வச்சுருக்காங்க. விண்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மேலே ஒரு ஆளுக்கு ஒரு ஏசி வெண்ட்டு, அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப், ப்ளஸ் ஒரு ரீடிங் லைட் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல மோஸ்ட் ஆஃப் த ரீடிங் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஒர்க் ஆகுதுங்க. நல்லா இருக்குது. அண்ட் புஷ்பேக் எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் லிவர் இருக்கும். ஸோ புஷ்பேக் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நைஸுங்க. யூஸ்வலாக எஸ்சிடிசியில் எந்த அளவுக்கு போகுமோ அதே தான். நம்ம எம்ஜிலியர் டைப் பஸ்ஸஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்க அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன உள்ளே வந்து இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்துட்டு எல்லாம் க்ளீனாக இருந்தனால அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ சீட்டில் கம்யூனிட்டிஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 12-13 hours ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். சீட்லேயுமே பண்ணலாம். ஸ்லீப்பர்னா வெல் அண்ட் குட், அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பயணிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது எஸ்சிடிசி திருநெல்வேலி 1. ஸோ திருநெல்வேலி 1 டிப்போட பஸ் தான் இது. நல்லா இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் மதுரையிலையும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை பார்க்குறேன். பாருங்களேன், இது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் தான் இருக்குங்க. நான் யூஸ் பண்ணுறாங்களான்றது தெரில, பட் இருக்குது. அதனால் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் அது போக எக்ஸ்ட்ராவாக 4 மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸும் ப்ளக் டைப்பில் சார்ஜிங் போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க 2. நைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆப்ரேட் பண்ணுற பஸ் தான். பிரகாஷ் வேகா பஸ் திருநெல்வேலி 2 ஷெட்டோட பஸ் ஆமாம். இது வந்துட்டு திருநெல்வேலி 1 ஷெட்டோட பஸ்ஸு. ஸோ 2மே திருநெல்வேலிக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 7:30 மணி எஸ்சிடிசி திருநெல்வேலி கிளம்புதுங்க. டைம் ஆச்சு, 7:30 ஆச்சு. ஒரு 1/2 hour நம்ம பஸ்ஸும் கிளம்பிடும். பஸ்ஸோட எக்ஸிஎஸ் இன்டீரியர்ஸ் எதுவுமே கவர் பண்ணி பார்த்துருப்போம். வெளியும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் உள்ளே போனோடனே அந்த பிரைட்னஸ் உள்ள இந்த க்ளீன்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம பஸ்ஸை பார்த்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் கவர் பண்ண வேண்டியது கவர் பண்ணி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இன்னும் பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம ஜேர்னி எப்படி போகுது அண்ட் கேபின் ரைடு எஸ்பெஷலி திருநெல்வேலி இல்லையா. இந்த பர்டிகுலர் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேபின் ரைடு கொஞ்சம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளே. இது ஸ்டார்ட் பண்ணி எஸ்ஆர்பி, தரமணி, வேளச்சேரி, அங்கேருந்து அப்படியே எப்படி அந்த தாம்பரம் லைன் கனெக்ட் பண்ணி கிளாம்பாக்கம்லாம் போவாங்க. கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போவாங்க. நார்மலான எஸ்சிடிசி வசந்தம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி திருநெல்வேலி போகும். இது பார்த்தீங்கன்னா இங்கே திருவான்மியூர்லேருந்து கிளம்பி கிளாம்பாக்கம்லாம் போய் திருநெல்வேலி போகுது. ஸோ அது தனியாக ஒரு ஸ்பெஷலான பஸ் தான் இது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாப் என்ன கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேபினெட் கவர் பண்ணலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமான ரூட்டு தாங்க. விழுப்புரம், திருச்சி, மதுரை மாட்டுத்தாவணி, அதுக்கப்புறம் விருதுநகர், கோயில்பட்டி வழியாக தான் திருநெல்வேலி போவாங்க. பஸ்ஸுன்னு கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 minutes 15 நிமிஷம் இருக்குது. வாங்க மகளே, சூப்பரான ஜேர்னியை எஸ்சிடிசி வசந்தம் பஸ்ஸில் சென்னை திருவான்மியூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருநெல்வேலி போகிற பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க. வெளியே வந்துட்டோமா? சரிம்மா, சரி. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஆன் டைம் கிளம்பிடுச்சு. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மற்ற பஸ்ஸில் நம்ம போர்டிங் பாயிண்ட்ஸ் அவ்வளோக்கா கவர் பண்ண மாட்டோம். பட்
இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கவர் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷலான பஸ்ஸு, நிறைய போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ளே. இதெல்லாமே மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குன்றனால கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டேன். கிளாம்பாக்கம் வரையும் கவர் பண்ணுவாங்க. இந்த எத்தனை போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா இது பயங்கர பீக் டைமுங்க, செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போ தான் பஸ்ஸு திருவான்மியூர்லேருந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ், வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போர்டிங்ஸ் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 8 மணின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஃபினிஷிங் டைம், பீக் டைம் இப்படி தான் இருக்கும். இது ஓஎம்ஆர்லேயே குடியிருக்கு, எங்களுக்கு தான் தெரியும். சோழிங்கநல்லூர்னா அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கு. சரி 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 சரிம்மா 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 அந்த ரைட் 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 அவ்வளோதானே. அப்படி வேற இல்லைங்க, வேலை செய்யணும் இடத்துல. ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். நெருங்கி 2 5 நிமிஷம் வேலைச்சேரி பாலத்துக்கு வந்துகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கேன். வாங்கய்யா வாங்கய்யா. இல்லை ரிசர்வேஷன் வேற. மதுரை திருநெல்வேலி ரிசர்வேஷன். மதுரை திருநெல்வேலி ரிசர்வேஷன். வாலு யாரு? பழைய கண்டக்டர் தானே வாலு? வாலு இந்த அம்மா கேட்டு வண்டியில் போயிடலாங்க. எப்படி போவீங்க? இல்லை ஃபேமிலியில் எங்கே இருக்குது? ஃபேமிலி பேங்க்கில் இருக்கா? அங்கே இருக்காங்க. இல்லை இல்லை இங்கே தான். ஃபேமிலி என்ன பண்ணி என்ன வேலை பார்க்கலாம். குடிப்பாரு. ஆமாம் சேஞ்ச் வரைக்கும் 5 யூனிஃபா மாற்றுவார். லாண்டில் விடணும். ரிசர்வேஷன் தானே சார்? ரிசர்வேஷன். ஆமாம், நிறையா அந்த சிட்டிக்குள்ளே ஏறுறவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த வண்டி. கேபின்லேயே உட்காந்து ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். சிட்டிக்குள்ள இருக்க பிக்கப்ஸ் திருவான்மியூரில் ஆரம்பிச்சு தாம்பரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். என்னென்ன பிக்கப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன டைமிங்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு சவுத்துக்கு மதுரை திருநெல்வேலின்னு போகிறவங்களுக்கு சென்னை சிட்டிக்குள்ளே போர்டிங் வச்சு போகிற கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ் நல்ல ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு போர்டிங் பாயிண்ட் தான், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், யூஸ்வலாக ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரூட் தான். இவங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே பஸ் ஃபுல் இல்லையா, அதனால விழுப்புரம் திருச்சி எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மதுரை தான், அதுக்கப்புறம் திருநெல்வேலி தான்.
கடுமையான கூட்டமாக இருக்குங்க. தேர்ஸ்டேவே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மதுரை ட்ராக் போகிற பஸ் பூரா பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே பாருங்கள் மல்லிகை நின்றுருக்கு. ஆப்போசிட்டில் நம்ம வசந்தம் நின்றுருக்கோம். வந்தாச்சுங்க கிளாம்பாக்கம். மணி பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. ஸோ இது ஒரு 10 minutes 10 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் வெளியேறிடும். இதுக்கப்புறம் உள்ளே போயிடுவேங்க. சிட்டிக்குள்ளே தான் என்னென்ன கோடிங்ஸ் இருந்துச்சு எல்லாம் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ கவர் பண்ணி முடிச்சாச்சு இதெல்லாம். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பினதுக்கப்புறம் வழக்கமான ரூட் தான். கூடுவாஞ்சேரி சார முடியாத வெளியேறி அப்படியே போவாங்க. அது ஏற்கனவே நம்ம கவர் பண்ணனால இங்கே விட்டுட்டு திருப்பி விக்ரவாண்டியில் ரெஸ்ட் அப்படி பண்ணதான் சொன்னாங்க. அதை தாண்டி திருப்பி கேபின் ரைட் நம்ம ஃபுல்லாக ஹைவேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். கிளாம்பாக்கம் தாண்டி நம்ம உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு விக்ரவாண்டி ரெஸ்ட் ஸ்டாப் தாண்டி நம்ம கேபின் ரைட் பண்ணோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்டில் செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லலாம். ஷார்ட்ஸில் விண்டோஸில் காமிச்சிட்டே வரேன். போயிட்டே இருப்போம். கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு ரெஸ்ட் ஆஃப் நிப்பாட்டுவாங்க விக்ரவாண்டியில். ஸோ அங்கே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டீல்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டில் போய் கேபின் ரைட் கன்டினியூ பண்ணுவோம். மக்களே நம்மளும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு போர்ட்டு காலியாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் சார்ஜ் போடுவோம். இப்போதைக்கு அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த ரூட் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். செங்கல்பட்டு பரனூர்லேருந்து விக்ரவாண்டி வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த ரூட்டில் பண்ணுற பஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். கிளாம்பாக்கம் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் தூங்க போகிறேன். திருப்பி விக்ரவாண்டி தாண்டி நம்ம கவர் பண்ணுவோம். குட் மார்னிங் மக்களே. குட் மார்னிங் தான் சொல்லி ஆகணும். மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. விக்ரவாண்டின்னு வரல. விக்ரவாண்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டிருக்காங்க. ஹோட்டல் ஸ்ரீனிவாசா யூஸ்வலாக நிப்பாட்டுவாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு போகிறப்ப அந்த பஸ் இங்கேருந்து நிப்பாட்டிருந்தாங்க. அதே இடத்துல நிப்பாட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் கேபின் ரைடை நம்ம பண்ணுவோம். இங்கே வச்சு இந்த பஸ்ஸோட ஃபேர் டீல்ஸ் பற்றி பார்த்துடலாம். திருவான்மியூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஏசி சீட்டுக்கான ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 815 ரூபா, 815 ருபீஸ். அதே ஒரு ஏசி ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 1250 ரூபா, 1250 ருபீஸ். மார்னிங் எத்தனை மணிக்கு நம்ம அங்கே ரீச் ஆகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். திருநெல்வேலிக்கு அரௌண்ட் 8 o'clockலேருந்து 9 o'clock ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 12 hours ஒரு 13 hours கணக்கு படி. ஏன்னா இங்கே 8 மணிக்கு எடுத்தாங்க. சிட்டிக்கு உள்ளே கவர் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 10 மணிக்கு தான் திருப்பி கிளம்பாக்கத்துலேருந்து கிளம்பணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கவர் பண்ணி வரும்போது ஒரு 12-13 hours ஆகுது. சென்னை திருவான்மியூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதில் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு, தூத்துக்குடி வழியாக மதுரை தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு. மற்றபடி அவ்வளோதாங்க. இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. வாங்க திருப்பி உள்ளே போயிட்டு எப்படி போகுதுன்றதை பார்த்து கண்டிப்பாக பண்ணுவோம்.
இந்த பஸ் திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்துச்சுன்னா காலையில் இங்கே வந்து திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் நிற்குமா. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே அந்த இடத்துல தான் நிற்குமாமா. திருப்பி ஈவினிங் கிளம்பி போகும், அந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஸோ திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த எஸ்சிடிசி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 5-6 எஸ்சிடிசி பஸ் நின்றுட்டே தான் இருக்கும் போல். மேக்ஸிமம் ஸ்பீடு 80 to 85 சொன்னாங்க. ஆனால் பயங்கரமான ரன்னுங்க, சூப்பராக போயிட்டு இருந்துச்சா. எப்பவுமே ஸ்பீடு குறையவே இல்லை. யூஸ்வலாக அந்த 75 to 80 வச்சே போகிற மாதிரி இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. அந்த கேபின் ரைட் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, தூங்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். நடுவில் திருச்சி வரும், பட் திருச்சிக்குள்ளேயும் போக மாட்டாங்க, விழுப்புரம் மாதிரி தான். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து மதுரை தான் அங்கே அடுத்து ட்ராப்பிங் பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. குட் நைட் மக்களே, மார்னிங் மீட் பண்ணுவோம். குட் மார்னிங் மக்களே, மதுரை அவுட்ரு கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செம்மையான ஒரு ரன்னுங்க, பயங்கர ஸ்பீடாக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 8 o'clock இல்லைன்னா 8:30 கிட்ட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரீச் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இதை நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. சென்னை திருவான்மியூர்லேருந்து திருநெல்வேலி போகிற பஸ்ஸுனே சொன்னேன். ஆனால் எங்கே போகிறேன்றதை சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நான் திருநெல்வேலி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல, மதுரை வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறதா பிளான். ஏன்னா மதுரையில் வேலையை ஒரு சின்ன வேலையாக வந்தேன். ஸோ வர வழியில் அந்த பஸ் அப்படியே கவர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ஷார்ப் 8 hours ரன்ங்க. 10 hours ஆயிருக்கு மொத்தம். ஏன்னா 8 மணிக்கு எடுத்து 6:15 வந்துருக்காங்க. 10 மணி நேரம் ஆயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் நைட்டு 10:10 தான் எடுத்தாங்க. அங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து இங்கே மதுரை மாட்டுத்தாவணிக்கு பார்த்தீங்கன்னா 8 hours கரெக்டாக வந்துருக்காங்க. யூஸ்வலாக நம்ம வந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 hours 40 minutes, ஒரு சில பஸ் 9 hours கூட ஆயிருக்கு. ஆனால் இந்த ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 8 hours வந்துருக்காங்க. அன்வைஸும் சரி, மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. டிரைவர் கண்டக்டர் 2 பேருமோட பழகிற விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அது ஒரு பேசஞ்சர் எல்லாமே நல்லா நடந்தாங்க. அது ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாமே பஸ்ஸில் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு. எல்லாம் இந்த சார்ஜிங் போர்ட்டு, லைட்டு எல்லாமே வச்சுட்டு எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆச்சு. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நான் அப்போ சொன்ன மாதிரியே பஸ் வந்து நல்லா க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஓவரால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்துச்சு. அதோட சேர்த்து இது வந்து சென்னை சிட்டிக்குள்ள இருக்க மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பஸ்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த எந்த சைட்லேருந்து சவுத் வரவங்க இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு 2 பஸ் இருக்குது. இது திருநெல்வேலிக்கு, அது போக ஒன்று திருச்செந்தூருக்கு இருக்குது, ஒன்று கோயம்புத்தூருக்கு இருக்குது. திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு அடுத்த ட்ரை பண்ணி பார்ப்போங்க. மதுரை வந்து சேர்ந்தாச்சுங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா திருநெல்வேலி சைட்லேருந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணி சென்னை திருவான்மியூர்லேருந்து சிட்டிக்குள்ள ஓடி சவுத்துக்கு பஸ் இருக்குது, திருநெல்வேலிக்கு பஸ் இருக்குது அப்படின்ற ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் SCTC வசந்தம் ஒரு பிரீமியமான பஸ் அப்படின்ற ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி.